viewers, welcome back to Trendieviera costume. In the channel ஒரு பியூட்டிஃபுல்லான ஈஸியான மெத்தட்ல எப்படி ஒரு நெக் டிசைன் மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல் சுகர் பீட், ஜர்தோசி, ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் தேவை. அது ரெட் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக டிசைன் மேக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நெக் டிசைன் நெக் லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே எப்படி பேக் நெக் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நான் அதை எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி உங்களோட நெக் லைனுக்கு ட்ரா பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸை எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் டிசைன் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு மேலே இப்படி 4 or 5 சுகர் பீட்ஸை அட் டைமில் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் மேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு சுகர் பீட்ஸாக எடுத்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நேரம் எடுத்துக்கும். அதனால் நிறைய சுகர் பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி கொடுத்து தென் இதுதான் சைட் ஸ்டிச். சைட் ஸ்டிச் நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தான் சைட் ஸ்டிச் கொடுக்கணும். அதாவது ஒரு 10 சுகர் பீட்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு 5 சைட் ஸ்டிச் ஆர் 4 சைட் ஸ்டிச் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் உங்களோட நெக் லைன் ட்ரா பண்ணியிருப்பீங்களா, அதுக்கு அவுட்டர் லேயராக இந்த சுகர் பீட்ஸால் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட நெக் பேட்டர்ன் ஃபுல்லாகவே நீங்கள் அவுட்டர் லேயர் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே ஸ்டோன் செயின் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பிக் சைஸ் ஸ்டோன் செயின். தென் இதுக்கு பக்கத்து லேயராக திருப்பி சுகர் பீட்ஸை இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நான் நிறைய எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சைட் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. சைட் ஸ்டிச் கொடுக்கும்போது ஏதாவது 2-3 சைட் ஸ்டிச்சில் ஸ்டோன் செயினோட சேர்த்து ஒரு ஸ்டிச் நீங்கள் மேக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டோன் செயினும் க்ளூவோட சப்போர்ட் மட்டும் இல்லாமல் ஸ்டிச்சோட சப்போர்ட்லேயும் ஃபேப்ரிக்கோட பர்ஃபெக்டாக நிற்கும். அதனால் நீங்கள் சைட் ஸ்டிச் பீட்ஸுக்கு போடும்போது ஒரு 2 or 3 சைட் ஸ்டிச்சை ஸ்டோன் செயினுக்கும் சேர்த்து நீங்கள் பீட்ஸோடு சேர்த்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லேயர் தென் ஸ்டோன் செயின் ஒரு லேயர் மேக் பண்ணதுக்கப்புறம் பியர்ஸும் நம்ம செலக்ட் பண்ண ஸ்டோன்ஸும் எடுத்துக்கோங்க. தென் ஒரு கேப் விட்டு இந்த இடத்துல இப்படி பியர்ஸை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. பியர்ஸை ஃபிட் பண்ணிவிட்டு கீழே பிரமிட் ஷேப்பில் நீங்கள் ஒரு லேயர் டு லேயராக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் க்ரீன் கலர் ஸ்டோன் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயரில் ஒரு ஸ்டோன், செகண்ட் லேயரில் 2 ஸ்டோன், தேர்ட் லேயரில் 3 ஸ்டோன். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நீங்கள் டெம்ப்ளேட் ரெடி பண்ணி இப்படி ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. அதாவது நெக்லைன் பேட்டர்ன் ஃபுல்லாக போடும்போது எல்லாமே ஈவனாக வரணும்ல, அதனால் ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்டுக்கு மேலேயும் நம்ம ஸ்டோன்ஸை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபெவிக்ரில்ல இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மேலே நம்ம க்ரீன் கலர் ஸ்டோன் தானே ஃபிக்ஸ் பண்ணோம், இந்த இடத்துல ரெட் கலர் ஸ்டோனை இதுக்கு அவுட்டர் லேயர் ஃபுல்லாக இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்டோனால் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது எல்லாமே கண்டிப்பாக பர்டிகுலர் கேப் இருந்தே ஆகணும். தென் இதோட சென்டர் பார்ட்டில் இந்த 4 டாட்ஸ் கொடுத்து இந்த இடத்துல க்ரீன் கலர் ஸ்டோன். ஸோ இப்போ நீங்கள் மேலேருந்து ஸ்டோன்ஸோட கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன், ரெட், க்ரீன் ஆல்டர்னேட்டிவ் கலரில் இருக்கும். தென் இப்போ நம்ம சொல்லியிருந்தோம்ல பர்டிகுலர் கேப் டிஸ்டன்ஸ் விடணும்னு, இது எதுக்காகனா ஜர்தோசிக்காக. இனி ஃபுல்லாகவே நம்ம ஜர்தோசி ஒர்க் மட்டும்தான் இதுக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். உங்களுக்கு ஜர்தோசியை எப்படி பெண்ட் பண்ணி கொடுக்க தெரியலனா இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பெண்ட் பண்ணுறது எப்படிங்கிறது தான் நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் நீங்கள் பெண்ட் பண்ணி ட்ராவல் பண்ணி ஜர்தோசியை கொண்டு போகணும். ஸோ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஜர்தோசி எப்பவும் போல தான் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கங்காட்டி ரொம்ப ஈஸியாக பெண்ட் ஆகும். அதனால் நம்ம இந்த மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணி கொண்டு போய்க்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் இப்படி நீங்கள் பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஒர்க்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டாப் போர்ஷன் ஃபுல்லாகவே க்ரீன் கலரை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. தென் இதை கட்டர் யூஸ் பண்ணி எந்த இடத்துல நம்மளுக்கு எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நல்லா டைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் கட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அங்கே ஒரு சிசர் யூஸ் பண்ணியோ இல்லை கட்டர் யூஸ் பண்ணியோ கட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பாட்டம் சைடுக்கு இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் நீங்கள் மேக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சைட் ஃபுல்லாக நம்ம வளைச்சி பெண்ட் பண்ணி கொண்டு போகிறதுனால ஒரு லேயரில் ஒரு சைடுக்கு தான் நம்ம ஃபினிஷிங் கொடுக்க முடியும். தென் திருப்பி நம்ம ரிவர்ஸில் தான் அதை இன்னொரு சைடுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ரிவர்ஸில் வரது தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணி கொண்டு போய்க்கோங்க. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் எந்த மாதிரி பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பெண்டிங் தான் இருக்கும். நீங்கள் இப்படி பெண்ட் பண்ணுறது
உங்களுக்கு வந்து ஒரு வேளை தெரியல, ரொம்ப நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டோனை வந்து நீங்கள் கேப் விட்டுருப்போம் நம்ம இதில். எதுக்காக கேப் விட்டோம்னா, இந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணி கொண்டு போகிறனால தான் இந்த பர்டிகுலர் கேப் வந்து விட்டுருக்கோம். நீங்கள் கேப்பே விடாமல் நெருக்கமாக ஸ்டோன்ஸை வந்து அப்ளை பண்ணிவிட்டு, ஒரு ஸ்டோனுக்கு எந்த அளவுக்கு ஜர்தோசி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அளந்தெடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோன்ஸை நெருக்கமாக தானே கொடுத்துருக்கோம், பக்கத்தில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து ஒர்க் இன்னும் சிம்பிளாக முடியும். ஆனால் வந்து உங்களுக்கு பெண்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, எப்படி பெண்ட் பண்ணி கொண்டு போகிறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்களோட அதாவது ஒரு ஸ்டோனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசியை கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒவ்வொரு ஜர்தோசியும் நம்ம கட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அது கண்டிப்பாக வந்து நிறைய டைம் எடுத்துக்கும் அண்ட் அது கொஞ்சம் ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒர்க். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஒர்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் அது கண்டிப்பாக வந்து அதிக நேரம் எடுத்துக்கும். அதனால் ஸோ இந்த மாதிரி தான் இதை ரிவர்ஸில் கொண்டு போகணும். எப்படி ரிவர்ஸில் கொண்டு போகணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு ரிவர்ஸில் கொண்டு வந்து நம்ம பண்ணும்போது எந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுமோ அதே இடத்துல கொண்டு வந்து ஸ்டிச்சை எண்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம கட் பண்ணிடலாம். தென் கீழே க்ரீன் கலர் ஒரு இது பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதுக்கும் இதே மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பெண்ட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்னென்னா, இப்போ நம்ம ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போமா, இப்போ சென்டரில் க்ரீன் கலர், அதுக்கு அவுட்டர் லேயரில் இருக்கிற ஸ்பேசஸ்க்கெல்லாம் நம்ம எப்பவும் போல் லேயர் ஃபார்ம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியே நீங்கள் ஃபார்ம் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ எப்பவும் போல் நீங்கள் லேயர் ஃபார்ம் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிங்கன்னா இது இந்த அவுட்லுக் தான் கிடைக்கும். தென் இதோட 2 சைட்லேயும் ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி நீங்கள் பீசஸாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஜர்தோசியை இந்த மாதிரி ஒரு லாங்காக கட் பண்ணி எடுத்துகிட்டு எந்த இடத்துலேருந்து எடுத்தீங்களோ அதே இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பண்ணும்போது பெண்ட் பண்ணும்போது இது இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஃப்ளாரோட பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, பெட்டலோட சைஸ் மாதிரி இருக்கும், ஷேப் மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இது ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, 2 பெட்டல்ஸுக்கு சென்டரில் ஸ்டோன் செயின் வந்து பிளேஸ் ஆகிருக்கிற மாதிரி ஒரு நீட்டான அவுட்லுக் இருக்கும். நம்ம ஸ்டோன்ஸுக்கு வந்து அவுட்டர் லேயராக ஜர்தோசி கொடுத்தோம்ல, அது எப்பவும் போல தான் நம்ம கீழே பெண்ட் பண்ணி கொடுப்போம்ல, பெண்ட் பண்ணாமல் நீங்கள் லேயரில் வந்து அவுட்டராக நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவுட்டர் லேயர் ஃபார்ம் ஆயிடும். ரெட் ஸ்டோனுக்கும் க்ரீன் ஸ்டோனுக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இந்த பெட்டல்ஸ் இருக்குல்ல, பெட்டல்ஸோட சென்டர் பார்ட்டில் கேப் இருக்கா, அந்த கேப்புக்கு ஒரு குட்டியாக ஒரு ஜர்தோசியை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஜர்தோசி ஒர்க் இந்த மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது ஸ்டோன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஸ்டோன்ஸுக்கும் பெண்ட் பண்ணிவிட்டு தென் அவுட்டர் லேயராக ஜர்தோசி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட 2 சைட்லேயும் வந்து இந்த மாதிரி பெட்டல்ஸ் மேக் பண்ணி ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பியர்ஸ் எடுத்துக்கோங்க. பியர்ஸ் வந்து இப்போ நம்ம ஜர்தோசியை எப்படி அவுட்டர் லேயராக ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்கும் அவுட்டர் லேயராக எப்பவும் போல் 4 or 5 பியர்ஸை அட்டன் டைமில் எடுத்து இதுக்கும் சைட் ஸ்டிச்சஸ் கொடுத்து இதோட பாட்டம் சைடில் மட்டும் இந்த மாதிரி கொடுங்க. ஸோ இது ரொம்பவே வந்து ஈஸியான மெத்தடு. அதே போல் ரொம்ப கிராண்டான அவுட்லுக் நமக்கு கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான அவுட்லுக்காக தான் இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மேலே பாட்டம் சைடில் இந்த இடத்துல நீங்கள் சைட் ஸ்டிச்சஸ் எல்லாம் மேக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேசஸ் விட்டு இந்த இடத்துல ஒரு பியர்ஸ் மட்டும், அதே போல் இதோட லெஃப்ட் சைடில் ஒரு பியர்ஸ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கிராண்டான அவுட்லுக் இருக்கிற ஒரு நெக்லைன் பேட்டர்னாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த இப்போ நம்ம பெருசாக ஒன்று பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு பர்டிகுலர் கேப் டிஸ்டன்ஸில் விட்டு மேக் பண்ணிக்கோங்க. தென் ஒவ்வொரு ஹேங்கிங் டைப் மாதிரி பிக் சைஸில் இருக்குல்ல, அதுக்கு சென்டரில் அந்த பெட்டல்ஸை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபிக்ஸ் பண்ணும்போது இதோட லுக் ரொம்பவே கிராண்டாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.